கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமென். வாழ்க்கையில் இணைக்கப்பட வேண்டிய ஒன்றை, வாழ்க்கையில் அசைவாட வேண்டிய ஒன்றை, வாழ்க்கையில் நிரந்தரமாய் தங்கியிருக்க வேண்டிய ஒன்றை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அது ஸ்தோத்திரம் செய்தல். அல்லேலூயா. மேலே சொல்லப்படுகிறது, வம்பான வாழ்க்கை தகாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய குழப்பத்தை உண்டாக்கிவிடும். புத்தீனமான வார்த்தை, புத்தீனமான பேச்சு, புத்தீனமான சம்பாஷணை தகாது. அது நம்முடைய வாழ்க்கையை தகர்த்துவிடும். மூன்றாவது, பரியாசம் தகாது. அது நம்முடைய வாழ்க்கையை தகர்த்துவிடும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா. நீங்கள் இந்த நாளிலே அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். ஸ்தோத்திரம் சொல்ல 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 வீட்டுக்குள் உலாவுகிற வம்பு வெளியே ஓடும், புத்தியின பேச்சு வெளியே ஓடும், எல்லா விதமான பரிகாசத்தின் ஆவி வெளியே ஓடும். கர்த்தருடைய கிருபை உங்களை மூடும். ஆமென். இந்த நாளிலே ஸ்தோத்திரத்தினால் உண்டாகுகிற, ஸ்தோத்திரத்தினால் பெருகுகிற அந்த ஆசீர்வாதம், கிருபை, மேன்மை உங்களை நிரப்பும் நல்ல நாளாய் அமைந்திருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். குறிப்பா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். என் நேரமும் நான் வம்பான காரியத்தை, புத்தீனமான காரியத்தை, பரிகாசமான காரியத்தை நினைவில் வைக்காதபடி தூக்கி எறிந்துவிட்டு எப்போதும் என்னை சிருஷ்டித்தவரை துதித்துக் கொண்டே இருப்பேன், ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி பாருங்கள். கிருபை நாளாய் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் தருவார். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எல்லா வம்பின் ஆவிகளும், எல்லா புத்தீனமான பேச்சுகளும், எல்லா விதமான பரிகாசத்தின் ஆவிகளும் எங்களை விட்டு மாறி ஸ்தோத்திரம் செய்வதற்கு எங்களை தேவன் படிப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.